வணக்கம். வேலன் வழக்கறிஞர் கடலூரிலிருந்து. சென்ற வகுப்பில் நம்ம இந்தியன் யூனியன் ஸ்டாண்ட் செக்ஷன் 3 இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸ் என்று சொல்லக்கூடிய பொருள் விளக்க பிரிவு என்று சொல்வார்கள். அதில் 10 விதமான வார்த்தைகளுக்கு பொருள் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம நீதிமன்றம் என்ற வார்த்தையை குறித்து பார்த்தாகிவிட்டது. இன்னைக்கு டாக்குமெண்ட்ஸ் ஆவணம் என்பதை பற்றி, ஆவணத்தின் இலக்கணத்தை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். டாக்குமெண்ட்ஸ் மீன்ஸ் எனி மேட்டர்ஸ் எக்ஸ்பிரஸ்டு ஆர் டிஸ்கிரைப்டு அப்பான் எனி சப்ஸ்டன்ஸ் பை மீன்ஸ் ஆஃப் லெட்டராக இருக்கலாம், மேப்பாக இருக்கலாம், லோகோவாக இருக்கலாம், ஈவன் டாட்ஸாக கூட இருக்கலாம். பை மோர் தென் ஒன் ஆஃப் தோஸ் மீன்ஸ் intended to be used or which may be used for the purpose of recording the matters before court என்றுதான் அந்த இலக்கணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆக அதை நம்ம தமிழில் சொல்ல போனால், ஒரு பொருளின் மீது ஒரு விஷயத்தை சான்றாக பதிவு செய்ய வேண்டிய நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படும் காரணிகளாக எண்களாக இருக்கலாம், எழுத்தாக இருக்கலாம், வரைபடமாக இருக்கலாம், அல்லது ஒரு குறியாக இருக்கலாம். இவ்வாறாக இருக்கக்கூடிய விஷயங்களை நீதிமன்ற ஆய்வுக்குட்படுத்தி, நீதிமன்ற பரிசீலனைக்கு உட்படுத்தி ஆவணங்களாக தாக்கல் செய்வதையே டாக்குமெண்ட்ஸ் என்று சொல்கிறோம். இந்த பிரிவு, இந்திய தண்டனை சாட்சிய சட்ட பிரிவு 3 டாக்குமெண்ட்ஸ் என்பதற்கு ஒரு தனி இலக்கணம் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்ப நீதிமன்றத்துக்கு உட்பட்டு வரக்கூடிய அந்த விடயங்களை பொறுத்து ஒரு விஷயத்தை சான்றாக தாக்கல் செய்வது ஆவணம் என்கிறோம். அப்போ மற்றதெல்லாம் டாக்குமெண்ட்ஸ்லாம் என்ன என்பதை பற்றி உடனே பின்னிட்டு பார்ப்போம். இப்போ பிரிவு 3 இந்திய சாட்சிய சட்டத்தில் டாக்குமெண்ட்ஸ் என்று சொல்லியிருப்பதை போல, பிரிவு 29 இந்திய தண்டனை சட்டத்திலும், பிரிவு 3 உட்பிரிவு 18 ஜெனரல் கிளாஸ் ஆக்டிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே இலக்கணத்தை இந்த பிரிவு 3 சொல்லியிருப்பதை போன்று அந்த இரு சட்டங்களிலும் சொல்லப்பட்டிருப்பது தான் பேரிமெட்டீரியா என்று சொல்வார். அதாவது ஒரே சங்கதியை வேறுபட்ட சட்டங்களில் சொல்லியிருப்பதை ஒத்து இருப்பதை பேரிமெட்டீரியா என்று சொல்வார்கள். இதுதான் சில கோணத்தில் ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் என்று கூட சொல்வார்கள். அதாவது சட்டத்திற்கும் முரண்பாடு என்று குறிப்பிடுவார்கள். ஆக டாக்குமெண்ட்ஸ் என்றால், ஒரு உதாரணத்துக்கு மேட்ச் பாக்ஸில் இருக்கக்கூடிய விவரங்கள், அந்த தீப்பெட்டி எங்கு, எந்த பெயர் கொண்ட நிறுவனத்தால், எத்தனை குச்சிகள் கொண்டு, எந்த பாஸ்பரஸில், எந்த கண்டென்ட்டில் செய்யப்பட்டது, அது மேனுஃபேக்சரிங் டேட்டு போன்ற விவரங்கள்லாம் அடங்கிய அந்த ஸ்லிப்பும் டாக்குமெண்ட் தான். ஏன் கல்வெட்டும் டாக்குமெண்ட் தான். சாலை ஓரங்கள் இருக்கக்கூடிய மரங்களில் நம்பர்ஸ் செதுக்கி வைத்திருப்பார்கள், அதுவும் டாக்குமெண்ட்ஸ் தான். ஃபேன்லேருந்து புக்ஸ்லேருந்து எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் தான். அதை தயாரித்தவர்களுடைய விவரங்கள் அடங்கிய அந்த புத்தகத்தை பற்றிய, அந்த விசிறியை பற்றிய தகவல்களை அடங்கியிருக்கும் அந்த குறிப்பை ஒட்டியிருக்கும் டேபிள் ஆகட்டும், ஃபேன் ஆகட்டும், எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் தான். சரி, இதெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் என்றால், இது இந்திய சாட்சி சட்ட பிரிவு 3க்கு உட்பட்ட விஷயங்கள். ஆனால் இதை தவிர்த்து டாக்குமெண்ட்ஸ் என்பது இன்ஸ்ட்ருமெண்ட் என்று சொல்வதை கூட டாக்குமெண்ட்ஸாக நாம் பார்க்க வேண்டும். அப்ப இந்தியன் ஸ்டாம்ப் ஆக்ட் பிரிவு 2 உட்பிரிவு 14 கீழும், இந்திய மாற்றுமுறை ஆவண சட்டம் பிரிவு 4, 5, 6 இவை 3 தான் மாற்றுமுறை சட்டம் என்று பிரிவு 13 குறிப்பிடுகிறது. ஆக
இவைகள் எல்லாமே இன்ஸ்ட்ருமெண்ட், இவைகளும் ஆவணங்கள் தான். இப்போ அதை தவிர்த்து திருப்பியும் பிரிவு 3க்கு வருவோம், இந்திய சாட்சி சட்டத்திற்கு வருவோம். அதில் உள்ள சாப்டர் 5 கொண்டு பார்ப்போமானால் 5ல் என்ன சொல்லிருக்காங்க? டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ், ஆவண சாட்சியங்கள். அதில் ஆவண சாட்சியங்களில் குறிப்பாக பிரசம்ஷன் அஸ் டு டாக்குமெண்ட்ஸ், ஆவணங்களை பற்றிய அனுமானங்கள். இப்போ இது அனுமானங்கள் எதுலேருந்து எது வரைக்கும் சொல்லியிருக்காங்கன்னா பிரிவு 79லேருந்து 90A வரை குறிப்பிட்டுள்ளார்கள். ஏன் டாக்குமெண்ட் ஆஸ் டு பிரசம்ஷன் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்றால், அந்த டாக்குமெண்ட்ஸை நீதிமன்றம் ஒரு மாறுபட்ட அனுமானத்தில் கருத்தில் கொள்கிறது, மாறுபட்ட அனுமானத்தில் தீர்மானிக்கிறது. அப்படின்னா என்ன மாறுபட்ட அனுமானம் என்றால், செக்ஷன் 4 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டை பார்த்தீங்கன்னா பிரசம்ஷன் அனுமானம் என்று இருக்கிறது. அதில் 3 விதமான அனுமானங்களை சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். மே, ஷல் அண்ட் கன்க்ளூசிவ் ப்ரூஃப். இப்போ இதில் மே அண்ட் ஷல் மட்டும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மே என்றால் நீதிமன்றம் அந்த விடயத்தை அனுமானித்தாலும் அனுமானிக்கலாம், அனுமானிக்க மறுத்தாலும் மறுக்கலாம். தட் இஸ் த டிஸ்கிரிஷன் ஆஃப் த கோர்ட். நீதிமன்றத்தின் உள்ளார்ந்த அதிகாரம். அது நீதிமன்றம் அது ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளும், மறுத்தாலும் மறுக்கும். ஆனால் ஷல் என்ற அனுமானத்தை, ஷல் பிரிசிம் என்றால் நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும், அதாவது அந்த சங்கதிகளை நம்பியாக வேண்டும் என்று பொருள் கொள்கிறது. ஆக இந்த மே அண்ட் ஷல் அனுமானங்கள் எந்த பிரிவுகளில் குறிப்பாக சொல்லிருக்காங்கன்னா, இப்போ மே எடுத்துக்கங்க. மே என்ற அனுமானத்தை நீதிமன்றம் எந்தெந்த பிரிவுகளை குறிப்பிடுதுன்னா, பிரிவு 86 to 88A, அப்புறம் பிரிவு 90 மற்றும் 90 கேபிட்டல் ஏ, இந்த பிரிவுகளில் சொல்லியிருக்காங்க. இப்போ ஷல் பிரிசீம் அனுமானித்தே ஆக வேண்டும் என்ற அனுமானத்தை பிரிவுகள் 79 முதல் 85C மற்றும் 89 ஆகிய பிரிவுகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா, the court shall presume the following items. அதே போல the court may presume the following items. இந்த நீதிமன்றம் கீழ்கண்ட விடயங்களை அனுமானித்தாக வேண்டும். இந்த நீதிமன்றம் கீழ்கண்ட விடயங்களை அனுமானித்தாலும் அனுமானிக்கலாம், அனுமானிக்க மறுத்தாலும் மறுக்கலாம் என்ற விஷயங்களை அங்கு குறிப்பிட்டுள்ளார்கள். இப்போ இது ஒரு கேட்டகரி. அடுத்தபடியாக 2 விதமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. செக்ஷன் 22, செக்ஷன் 59. செக்ஷன் 59ல் என்ன சொல்றாங்கன்னா, all facts except the contents of the documents, the oral evidence may be given. அப்ப எல்லா பொறுமைகளும் பத்திரத்தில் உள்ள உள்ளடக்கங்களை தவிர வாய்மொழி சாட்சியம் பதிவு செய்யலாம். அதுதான் சொல்லிருக்காங்க. Excepting the contents of documents, the oral evidence may be given அப்படின்னு இதை சொல்லிட்டாங்க. ஆவண உள்ளடக்கங்களை தவிர ஓரல் எவிடன்ஸ் கொடுக்கலாம். அப்பனா என்ன? உள்ளடக்கங்கள், அந்த ஆவணத்தினுடைய உள்ளடக்கங்கள், சரத்துக்கள் குறித்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பிரிவு 22ல என்ன சொல்றாங்கன்னா, when oral admission as to contents of documents are relevant, எப்போது வாய்மொழி ஏற்புரைகள் ஆவண உள்ளடக்கங்கள் தொடர்பாக தொடர்புடையதாக இருக்கும். எப்போது தொடர்புடையதாக இருக்கும்னா, எவர் ஒருவர் அந்த ஆவணத்தை பார்த்து முதல் தர சாட்சியமாகவோ 2ஆம் தரம் சாட்சியமாகவோ
வாய்மொழி சாட்சியம் கொடுக்கிறாரோ அப்போது அது தொடர்புடைய சாட்சியமாக இருக்கும். உதாரணத்துக்கு ப்ராமிசரி நோட் இருக்கிறது. ப்ராமிசரி நோட்டில் உள்ள கண்டென்ட் என்ன? நபர்களை குறிப்பிட்டு ஆகிய தங்களுக்கு என் குடும்ப செலவிற்காக இவ்வளவு ரூபாய் இந்த வட்டி சதவீதத்தில் ரொக்கமாக பெற்றுக்கொண்டேன். 4 தேதியிலிருந்து மேற்படி தொகைக்கு பிரதி மாதம் ஒப்புக்கொண்ட வட்டி விகிதத்தில் தங்களிடமோ அல்லது தங்கள் உத்தரவு பெற்றவர்களிடமோ ரொக்கமாக கொடுத்து இந்த ப்ராமிசரி நோட்டை பைசல் செய்து விடுகிறேன். இதுதான் கண்டெம்ட் ஆஃப் த ப்ராமிசரி நோட் டிஃபைன்ட் அண்டர் செக்ஷன் 4 ஆஃப் நெகோஷியேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட். அப்போ எதுக்கு நான் இன்ஸ்ட்ருமெண்ட்டு கூட டாக்குமெண்ட்ஸாக வரும்னு சொன்னதுக்கு இது ஒரு உதாரணம். இப்போ ஒருவரிடம் பணம் வாங்கி கொண்டு ஒருவர் கடன் விதிச்சிட்டு மற்றொருவருக்கு எழுதி கொடுக்கிறார். அந்த கடன் வாங்கிய நபர் வேறொருவரிடம் பேசும்போது நான் எக்ஸிடம் 5 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு கடன் உதவி கொடுத்துள்ளேன். எக்ஸ் எப்பொழுது என் மீது மணி ஷூட்டு தாக்கல் செய்வார் என்று தெரியவில்லை. அவர் கடனுதவி சீட்டு வழக்கு தாக்கல் செய்துவிட்டால் நான் அவருக்கு எப்படி பணம் கொடுப்பது என்று தெரியவில்லை என்று தன்னை அறியாமல் ஒரு அட்மிஷனை, ஒரு ஏற்புரையை வேறு ஒரு காதுபட சொல்லிவிட்டால் அதை கேட்ட நபர் நீதிமன்றத்திற்கு வந்து அவருடைய அந்த ஏற்புரையை சாட்சியமாக பதிவு செய்யும் போது அந்த ப்ராமிசரி நோட்டின் உள்ளடக்கத்தை வாய்மொழி சாட்சியமாக பதிவு செய்ததாக நாம் கொள்ள வேண்டும். இதுதான் அதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள். 59 என்ன சொல்லுது? Accepting the contents of documents, the oral evidence may be given. ஆவண உள்ளடக்கங்களை தவிர வாய்மொழி சாட்சியம் விடலாம். ஆனால் 22 என்ன சொல்லுது? ஆவண உள்ளடக்கங்களில் கூட வாய்மொழி சாட்சியம் விடலாம். அது முதல் தர சாட்சியமாக இருக்கலாம், 2ஆம் தர சாட்சியமாக இருக்கலாம். இதுதான் டாக்குமெண்டை குறித்து இவ்வாறான விஷயங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இதை குறித்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டை விட்டுட்டு வெளியில் டாக்குமெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு போனால் அதில் பார்த்தீங்கன்னா பதிவு செய்யும் ஆவணங்கள், பதிவு செய்ய தேவையில்லாத ஆவணங்கள், பதிவு செய்ய வேண்டிய ஆவணங்கள், பதிவு செய்ய தேவையில்லாத ஆவணங்கள் 2 வகையாக பிரிச்சுக்கலாம். இப்போ எதெல்லாம் பதிவு செய்தாக வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஆவணத்தின் மூலமாக ஒருவருக்கு உரிமை சேருகிறதோ, எந்த ஒரு ஆவணத்தின் மூலமாக ஒருவருக்கு உரிமை மாற்றப்படுகிறதோ, எந்த ஒரு ஆவணத்தின் மூலமாக ஒருவருடைய உரிமை நீக்கப்படுகிறதோ, எந்த ஒரு ஆவணத்தின் மூலமாக ஒருவருக்கான உரிமை விரிவாக்கப்படுகிறதோ, சுருக்கமாக சொன்னால் இந்திய தண்டனை சட்ட பிரிவு 30 வேல்யூபிள் செக்யூரிட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வேல்யூபிள் செக்யூரிட்டி அதனுடைய கண்டென்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, which creates a right, which establish a right, which transfer the right, which extinguish the rights or cancel the rights. இதை நாம் உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். இம்மாதிரியான நடவடிக்கைகள் செய்யும் ஆவணங்கள் கண்டிப்பாக பதிவு செய்ய வேண்டும். அது கண்டிஷனலாக இருந்தாலும் கூட அதில் ஒரு சின்ன குறி என்னன்னா, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் ரூபாய் 100 அல்லது 100க்கு மேல் மதிப்புடைய ஆவணங்கள், இந்த இப்போ சொல்லப்பட்ட நடவடிக்கைகளுக்கு உட்பட்ட ஆவணங்கள் பதிவு செய்தாக வேண்டும். 100 ரூபாய் கீழே வேண்டாம். அதே போல் செக்ஷன் 4 நெகோஷியேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் ப்ராமிசரி நோட், செக்ஷன் 5 பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் நெகோஷியேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட், செக்ஷன் 6 செக் நெகோஷியேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட், இவை 3ம் மாற்றுமுறை ஆவணங்கள் என்று சொல்லக்கூடிய பிரிவு தான் 13 நெகோஷியேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட். அப்போ அதுலேயும் பாருங்க, இந்த ஆவணங்கள் எல்லாம் ஆவணங்கள் சொல்லதான் சொல்கிறேன், எதன் அடிப்படையில் செல்லத்தக்கதாகவும் எவிடென்ஷியரி வேல்யூ என்று சொல்கிறார்.
சாட்சிய வலிமை எதுக்கெல்லாம் நீதிமன்றத்தில் முக்கியத்துவம் கொடுக்கிறது. பதிவு செய்யப்பட்ட ஆவணங்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவம் பதிவு செய்யப்படாத ஆவணத்திற்கு கொடுக்கப்படுவதில்லை. அதை நீதிமன்றம் பெரும்பான்மையான வழக்குகளில் நம்புவதில்லை. இப்படி ஒரு கேட்டகரி. சில ஆவணங்களுக்கு இயற்கையாகவே தன்னுடைய செல்லும் தன்மை இழந்துவிட வாய்ப்புள்ளது. எதில்? காலவரம்பு சட்டத்தின் கீழ். ஆக ஆவணங்களை இவ்வாறு வகைப்படுத்தி பார்க்க வேண்டும். இதுவரை நாம் ஆவணங்களை குறித்து பிரிவு 3 இந்திய சாட்சிய சட்டத்திலே பார்த்தோம். அடுத்த வகுப்பிலே ஆவணங்களுக்கு அடுத்தபடியாக வரும் எவிடன்ஸ் என்ற வார்த்தையை குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.